சரிகமபா லிட்டில் சாம்பியன் 5 சீசன் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்றது நம்மளுக்கு எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழலில் அதில் நிறைய பேர் வந்து தொடர்ந்து பாடி வந்துட்டுருக்காங்க. அதில் அபிஷேகா அவர்கள் எல்லோருடைய மனதையுமே விஜய் அவர்களினுடைய சுற்று வரும்போது, அதாவது தளபதி சுற்று வரும்பொழுது எல்லோருடைய மனதையும் கவர்ந்திருந்தாங்க. இப்போது ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்ற ரவுண்டு வந்து வரப்போகுது. அதில் லாஸ்ட் டைமு, அதாவது சீசன் 4ல் வின் பண்ணியிருக்கக்கூடியவர் தான் இப்போது ஒரு கேமியோ ரோலில் வரப்போகிறாராம். வேறு யாரும் கிடையாது, திவினேஷ் அவர்கள் தான். அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஜட்ஜுக்கிட்ட வந்து சில ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காராம். அதற்கு ரீசன், திவினேஷ் அவர்கள் மேடையில் வரும்போது உனக்கு என்ன வேணும்னு சொல்ல நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஜட்ஜஸ் எல்லாரும் சொன்னப்போ, எனக்கு ஒரே ஒருத்தர் கூட இந்த சீசனில் பாடணும்னு ஆசையாக இருக்குது, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்காராம். அதுலேயும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே என்னுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தான். ஆனால் எனக்கு முக்கியமாக ஒரு ஆள் கூட சேர்ந்து பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதென்ன தாராளமாக பாடிட்டு போ அப்படின்னு ஜட்ஜு எல்லாம் சொல்லியிருக்காங்களாம். இப்போது யார் கூட அவர் பாட போகிறாரு அப்படின்னா அபிஷேக் அவர்கள் கூட தான். அதனால ஒரு 2 வரிகள் மட்டும் 2 பேரையும் இணைந்து பாட வச்சுருக்காங்க. அந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏன்னா கடந்த முறை ஓல்ட் இஸ் கோல்டு ரவுண்டு தான் திவினேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. இப்போது அவர் இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் கூட சேர்ந்து பாடியிருக்கிறது எல்லோராலையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் நடித்த கோமதி பிரியா அவர்களுக்கு, அதாவது மீனா கேரக்டரில் நடித்த கோமதி பிரியா அவர்களுக்கு இப்போது தமிழ் சின்னத்திரையை தாண்டி மலையாளத்தில் நடிக்க போகிறாங்களாம். அதுவும் தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய மகாநதி அப்படின்ற சீரியலினுடைய அது வந்து மலையாளத்தில் டப்பிங் எடுக்க போகிறாங்களாம். அதனால் அந்த சீரியலில் இப்போ நடிக்கிறதுக்காக கோமதி பிரியா அவர்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கான். மகாநதி சீரியலில் லக்ஷ்மி பிரியா நடிக்கக்கூடிய அந்த கேரக்டரில் தான் இப்போ கோமதி பிரியா நடிக்க போகிறாங்களாம். பிப்ரவரியில் தான் அந்த ஷூட்டிங் நடக்க போகுது அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு. இதை தெரிஞ்சதும் தமிழையும் தாண்டி இப்போ மலையாளத்தில் கோமதி பிரியா அவர்கள் காலத்தை வைக்க போகிறாங்கன்னு அவருடைய ரசிகர்கள், வெல்விசஸ் எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுடைய பயணம் மென்மேலும் தொடரும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.